Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு 12th standard chemistryல quarterly exam model question paper தான் பார்க்க போகிறோம். இது டோட்டலாக 70 மார்க்ஸ்க்கு இருக்கும். 3 hours இந்த எக்ஸாமை எழுதணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 choose இருக்கும். 15 chooses both book back and interior இருக்கும். செகண்ட் ரோமன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ், இதில் 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 9 கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் இருக்குது 2 மார்க்ஸ் போத் புக் பேக் அண்ட் இன்டீரியர். இப்போ 16th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது 11th லெசன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் வரக்கூடிய புக் பேக் கொஷின் தான் இது. அடுத்து 17th கொஷின் வாட் இஸ் மெட்டாமெரிசம், இதுவும் 11th லெசன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் ஒரு புக் பேக் கொஷின் தான். நெக்ஸ்ட் 18th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர். இந்த கொஷினும் லெசன் நம்பர் 1ல் புக் பேக் கொஷின். இது ரிப்பீட்டட் 3 மார்க் கொஷின், ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து 19th கொஷின் கிவ் 2 uses ஆஃப் borax, ரைட் இட்ஸ் ஃபார்முலா. இது சாப்டர் நம்பர் 2ல் இருக்கும். இது இன்டீரியர் கொஷின் தான். நெக்ஸ்ட் 20th கொஷின் பாருங்கள், வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள். இது ரிப்பீட்டட் போர்ட் 3 மார்க் கொஷின். சாப்டர் நம்பர் 3ல் புக் பேக் கொஷினாகவும் இருக்குது. இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு, ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். 21st கொஷின் டிஃப்ரென்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட். இது 6th சாப்டரில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் டேபிள் காலம் இருக்கும். இது புக் பேக் கொஷினும் கூட ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள் 22nd, இது வந்துட்டு சாப்டர் நம்பர் 7ல் இருக்குது. இதுவும் ஒரு புக் பேக் கொஷின், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் 23rd கொஷின் ரைட் த யூசஸ் ஆஃப் ஆர்கான் அண்ட் ஜெனான். இது சாப்டர் நம்பர் 3ல் நோபல் கேஸஸோடைய யூசஸ் லாஸ்ட் பேஜில் இருக்கும். இது இன்டீரியர் கொஷின். அடுத்து 24th கொஷின் ஹவு வில் யூ ப்ரிப்பேர் குளோரின் இன் லெபார்டரி. இது ஒரு புக் பேக் கொஷின், 3rd லெசனில் இருக்கும். இதுக்கான வீடியோஸும் ஆல்ரெடி போட்டாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 3rd ரோமன் பார்த்தீங்கன்னா 25th கொஷின் கிவ் த பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். இது ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இருக்கும், இன்டீரியர் கொஷின் தான். 26th கொஷின் ரைட் அ நோட் ஆன் மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இது சாப்டர் 2ல் இருக்கும், புக் பேக் கொஷினும் கூட. 27th கொஷின் இந்த ரியாக்ஷன் எல்லாமே சாப்டர் 3ல் புக் பேக்கில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 28th கொஷின் அலுமினியம் கிறிஸ்டலைசஸ் இன் சிசிபி ஸ்ட்ரக்சர். இட்ஸ் மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் 125 பிகோமீட்டர். கால்குலேட் த எட்ஜ் லென்த் ஆஃப் யூனிட் செல். இது சாப்டர் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட்டில் ஒரு புக் பேக் கொஷினாக இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 29th கொஷின் த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ஹோமோஜீனியஸ் கேஷியஸ் ரியாக்ஷன். இது இந்த கொஷின் வந்துட்டு 7th லெசன் புக் பேக்கில் இருக்கும். அடுத்து 30th கொஷின் எக்ஸ்பிளைன் கோல்ப்ஸ் ரியாக்ஷன். இது சாப்டர் நம்பர் 11ல் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 31st கொஷின் ரைட் 3 uses ஆஃப் டைமெத்தில் ஈத்தர். இதுவும் சாப்டர் நம்பர் 11ல் இருக்கும். அடுத்து 32nd கொஷின் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிவன் ஆசிட், டைத்தியோனஸ் ஆசிட், கேரோஸ் ஆசிட், ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட். இது எல்லாமே சாப்டர் நம்பர் 3ல் இன்டீரியர் கொஷின் தான் இது. அடுத்து 33rd கொஷின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹச்சிபி அண்ட் சிசிபி. இது சாப்டர் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட்டில் ஒரு புக் பேக் கொஷின். அடுத்து 4th ரோமன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில். இதில் 6 டீட்டெயில் இருக்கும், அதில் 5 அட்டன் பண்ணால் போதும். அண்ட் அந்த 5ல் எய்தர் ஆர் சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 34th கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு ரோஸ்டிங் இஸ் டிஃபர் ஃப்ரம் கால்சினேஷன், எக்ஸ்பிளைன் வித் 2 எக்ஸாம்பிள். இது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அட் லாஸ்ட் சாப்டர் பை சாப்டர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அடுத்து பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இதுவும் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின், ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும். 35th கொஷின் வாட் இஸ் சிலிகான்ஸ், ஹவு டு ப்ரிப்பேர் இட், எக்ஸ்பிளைன் அபவுட் இட்ஸ் டைப்ஸ். இது சாப்டர் நம்பர் 2ல் இருக்கும். இது இன்டீரியர் கொஷின். அடுத்து ஆப்ஷன் பி ஹவு borax is differ from boric acid, write its preparation and any 2 chemical properties. இது சாப்டர் நம்பர் 2 பி பிளாக் பார்ட் 1ல் இருக்கும். அடுத்து 36th கொஷின் ரைட் நோட் ஆன் அலோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து பி ஆப்ஷன் அலோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர் வந்துட்டு சாப்டர் நம்பர் 3ல இருக்கும். அடுத்து எக்ஸ்பிளைன் அபவுட் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் 3rd லெசனில் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில் கொஷின். அடுத்து 37th கொஷின் ஏ ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் பிசிசி அண்ட் எஃப்சிசி, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சாலிட் ஸ்டேட் லெசனில் இருக்கும். இது எல்லாமே ரெடியூஸ் சிலபஸ்லாம் விட்டுட்டு எடுத்த கொஷின்ஸ் தான். அடுத்து பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் அ நோட் அபவுட் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபர்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன், சாப்டர் நம்பர் 6ல் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து வாட் இஸ் ஹாஃப் லைஃப் பீரியட், இது சாப்டர் நம்பர் 7ல் இருக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட் ஆர்டர் ஹாஃப் லைஃபை டிரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவ் இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன், இதுவும் சாப்டர் நம்பர் 7 தான். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின். 39th கொஷின் பாருங்கள். ஏ ஆப்ஷன் லூகாஸ் டெஸ்ட், இது சாப்டர் நம்பர் 11ல் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆப்ஷன் பி எக்ஸ்பிளைன் ரெய்மர்-டெய்மன் அண்ட் கப்ளிங் ரியாக்ஷன், இதுவும் சாப்டர் நம்பர் 11ல் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த கொஷின் பேப்பரில் என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகிருக்குன்னா சாப்டர் 1, 2, 3, 6, 7 and 11 இந்தந்த சாப்டர்ஸ்லாம் கவர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். சாப்டர் நம்பர் 1 மெட்டலர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன், இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ரோஸ்டிங், கால்சினேஷன் அண்ட் ஸ்மெல்ட்டிங், இது தனித்தனி டாபிக் எல்லாமே 3 மார்க் கொஷினில் வரலாம். ஜோன் ரிஃபைனிங் அண்ட் வேப்பர் ஃபேஸ் மெத்தடும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ 4 5 மார்க் தான். இதிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும். இப்போது சாப்டர் நம்பர் 2ல் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 2ல் போராக்ஸ் அண்ட் போரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது மேபி 3 மார்க்கில் வரலாம். அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். யூ ஹாவ் டு ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. அண்ட் இந்த சாப்டர்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் எது அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்ட 5 மார்க் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனில் கிராஃபைட் பற்றி அண்ட் டைமண்ட், ஃபுல்லரீன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கார்பன் நானோடோப்ஸ் அண்ட் கிராஃபின் பற்றியும் நீங்கள் எழுதணும். டாபிக் வைஸ் போட்டு எழுதலாம். அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரும் நீங்கள் வரையணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அண்ட் அடுத்த 5 மார்க் எதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னா சிலிகான்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதோட டைப்ஸ்லேருந்து கேட்கலாம், இல்லைனா அதோட ப்ரிப்பரேஷன்லேருந்து கேட்கலாம். ஆர்எல்ஸ் யூசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சிலிகான்ஸ் டாப்பிக்கை தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு புக் பேக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 5 மார்க்லாம் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் லெசன் 3rd சாப்டர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2, இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஸ்ட்ரக்சரோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், ரெண்டுமே இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லெசனில் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் மட்டும்தான். இதில் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் ஆர் பாஸ்பரஸ், கார்பன் வரலை அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்பரஸ் இல்லைன்னா சல்ஃபர் வந்துடும். இந்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆர் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். யூ ஹாவ் டு ரைட் தி நேம், மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சர், மூணுமே நீங்கள் வரையணும். அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரினும் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். அதில் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அண்ட் டெகான்ஸ் ப்ராசஸ் இருக்கும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் எல்லாமே சேர்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ், இட் மே பி a 2 மார்க் 3 மார்க் ஆர் 5 மார்க். 5 மார்க்கில் கேட்கும்போது
ரைட் த யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா எல்லா டாபிக் என்னென்ன நோபல் கேஸஸ் இருக்கோ அதோட யூசஸ் எல்லாமே நீங்கள் எழுதணும். சப்போஸ் 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா டாபிக் வைஸ் தே வில் ஆஸ்க். அடுத்து 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புக் பேக்கில் மோஸ்ட்டாக எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ஈவன் தோ ஐ வில் டெல். இதில் அமார்ஃபஸ் அண்ட் கிறிஸ்டலைன் சாலிடோட டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. இது மேபி 3 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. அடுத்து பேக்கிங் இன் கிறிஸ்டல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். 6.6 கொடுத்துருப்பாங்க. அதில் வர டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. முக்கியமாக பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது செப்ரேட்டாகவே 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதை தரவாக படிச்சுக்கோங்க. அண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட். இதுக்கு மோர் ப்ரியாரிட்டி கொடுங்க. இதுலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் வரும். மெயினாக ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கெல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட், இந்த 5 டாபிக்மே இதில் கவர் ஆகிரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. வித் டயக்ராம் அதில் கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர்ஸும் நீங்கள் வரையணும். அண்ட் நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த சாப்டர்லேருந்து தான் வரும். ஸோ இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு புக் பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. புக் பேக் மட்டுமே இதில் போதும். ஏன்னா எல்லா இன்டீரியர்ஸுமே புக் பேக்லேயே கவர் ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்குறது எதுனா எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எவால்யூவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் 1 by 1 சம்ஸ் நம்ம சேனலில் போடலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்து சாப்டர் நம்பர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இது வந்துட்டு இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புக் பேக்குக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் எவால்யூவேட் யுவர் செல்ஃப் இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆர்கானிக்கில் புக் பேக் முடித்ததுக்கப்புறம் இன்டீரியர் பார்த்தாலே போதும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹாலும் ஒரு 5 மார்க் கொஷின், மோஸ்ட் ப்ராபப்ளி 3 மார்க்கில் வரலாம். அடுத்து லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டண்டான கொஷினும் கூட. அண்ட் அடுத்து யூசஸ் ஆஃப் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர், இதனோட யூசஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஐயூபேக் வந்துட்டு அதிகமாக இந்த லெசன்ஸ்லேருந்து கேட்கலாம். ஐயூபேக் நாமன்க்ளேச்சர்னு தனியாக டேபுலேஷன் வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த லெசனே கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ், செயிட்ஸெஃப் ரூல், வில்லியம்சன் சிந்தசிஸ், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், சட்டான் பாபன் ரியாக்ஷன், டவுஸ் ப்ராசஸ், கோல்ப்ஸ் ஆர் கோல்ப்ஸ் ஸ்கிமிட் ரியாக்ஷன், ரெய்மர் டெய்மன் ரியாக்ஷன், ஃப்ரைடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன், அதாவது சயின்டிஸ்டோட நேம் அந்த ப்ராசஸ்க்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்டு இதை தவிர்த்து கப்ளிங் ரியாக்ஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக் முடிச்சிருங்க. அடுத்து எவால்யூவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது. அண்ட் ஐயூபேக் நாமன்க்ளேச்சர், ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் 3க்குமே டேபுலேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்சைட் எடுங்க. தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாச்சும் குவயரிஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.